இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இங்கு தாவீது தேவனை நோக்கி இப்படி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அவரே என் கன்மலை, கர்த்தர் தான் அவருடைய கன்மலை, அவர் ரட்சிப்பு, அவருடைய உயர்ந்த அடைக்கலமாய் அவர் வைத்திருந்ததுனால அவர் நம்பிக்கை எப்படி இருக்கு பாருங்க. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னு அவர் நம்பிக்கையோடு சொல்லுகிறத பார்க்குறோம். சங்கீதக்காரன் தாவீது எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவராக இருந்தார் இல்லையா? எப்பொழுதும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். அப்போ தேவனை துதிக்கிற துதி நம் வாயில் இருக்கும்போது, தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது, அவர் நமக்கு கன்மலையும் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும்போது நாம் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அந்த நம்பிக்கை தாவீதுக்குள்ள காணப்பட்டது. தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த அறிந்திருந்தார் இல்லையா? சங்கீதம் 18:2 பார்க்குறோம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இதெல்லாம் கர்த்தருடைய நாமம். அவர் நாமத்தை சொல்லி சொல்லி துதித்து அவரை நம்பி இருந்தார் இல்லையா? அதனால் என் நம்பிக்கையானவர்னு சொல்கிறாரு. நான் நம்புகிற கன்மலை, என் கோட்டை, என் துருகம் என்று கர்த்தரை அவர் நம்பினதால தான் அவர் சொல்கிறார், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கி கூட நமக்கு எந்த பக்கத்திலும் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நாம் கர்த்தரை பற்றி கொண்டு அவருடைய முகத்தை மாத்திரமே நம்ம பார்த்து அவர் சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது இன்றைக்கி நாம் கூட அசைக்கப்படாதபடிக்கு தேவன் அவர் கண்மலையாகிய கர்த்தராக இருக்கிறார். அதனால் நாம் அசைக்கப்படாதபடி அவர் காக்க வல்லமையுள்ளவர். பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் சொல்கிறாரு, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்படுவதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவு அடைவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லைன்னு சொல்கிறார். சுவிசேஷத்தின் நிமித்தம் பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்கிறாரு. கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின நிருபத்தில், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுக்கப்பட மாட்டோம், நாங்கள் கலக்கம் அடைய மாட்டோம், கலக்கம் அடைஞ்சாலும் நாங்கள் மனமுறிவு அடைவதில்லை, நாங்கள் துன்பப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்பட மாட்டோம், எங்களை கீழே தள்ள நினைத்தார்களானால் நாங்கள் மடிந்து போவதில்லை. அந்த மன உறுதி பவுல் அப்போஸ்தலனிடம் காணப்பட்டது. அதுபோல தான் தாவீதும் தேவனை பற்றி கொண்டிருந்தார். நீங்கள் சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறபடியால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னே சொல்கிறார். அவர் நம் வலப்பக்கத்தில் நமக்கு அவர் நிழலாக இருக்கிறார். அவர் நம்ம வலப்பக்கத்தில் இருக்கும்போது தாவீது சொல்லுகிற போல அவர் நம் வலப்பக்கத்தில் இருந்தால் நாமும் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்படணும். எந்த ஒரு பிரச்சனை காற்றை போல, புயலை போல, பெருவெள்ளத்தை போல வந்தாலும் தேவன் நமக்கு சகாயராய் கண்மலையாக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஏசாயா 32:2 பாருங்க, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலுமாக இருக்கிறார். அப்போ எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்க தேவன் வல்லவர். அவர் ஒரு பெரும் காற்று அடித்தா அது ஒதுங்குகிறதுக்கு இடமா அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் கண்மலையாகிய கிறிஸ்து, அவர் கண்மலையாகிய தேவன். அதனால் காற்றுக்கு ஒதுக்குகிற நிழலாக இருக்கிறார், பெருவெள்ளத்துக்கு நமக்கு புகலிடமாக இருக்கிறார், வறண்ட நிலத்திலே அவர் நீர்கால்களை உண்டாக்கவும் விடாய்த்திருக்கிற இந்த பூமிக்கு அவர் பெரும் கண்மலையின் நிழலாக இருக்கிறேன்னு இன்னைக்கு நமக்கும் வாக்கு பண்ணுகிறார். ஏன்னா தேவனுடைய வல்லமை, மகத்துவங்கள், அவர் கிரியைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம் இல்லையா? அப்போ நாம் கர்த்தரை மாத்திரம் நம்பி அவரை சார்ந்து இருக்கும்போது நாம் அசைக்கப்பட மாட்டோம். சங்கீதம் 89:26 பார்க்குறோம், அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். எப்போ அப்படி சொல்லுவான்? தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே நமக்கு அனுகூலமான துணையுமாய் அவர் இருக்கும்போது நாம் தேவனை நீரே என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று நாம் கூட தைரியமாக சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவர் கண்மலையாகிய தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 37:24 பார்க்குறோம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். தேவனை நம்பியிருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள், நீதிமான்கள், பரிசுத்தவான்களுக்கு தேவன் இன்னைக்கு வாக்கு பண்ணுறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை,
கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான்னே வேதவசனம் சொல்லுது. பரிசுத்தவான்களின் பாதங்களை தேவன் காக்கிறவராக இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒரு பொழுதும் தள்ளாட விட மாட்டார்னு பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது நமக்கு வருகிற சோதனை எப்படி இருக்குன்னா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லைன்னு தான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கும் சொல்கிறாரு. அதனால நம்ம பயந்து கலங்கி தவிக்க வேணாம். ஏன்னா தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்ம திராணிக்கு தக்கதாக தான் நம்மளை சோதிக்கிறவராக இருக்கிறார். அதனால சோதிக்கப்படுகிறவருக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் போக்கையும் நமக்கு உண்டாக்குவார். எந்த ஒரு சோதனைக்குள்ளாக நம்ம கடந்து போனாலும் அதுக்கான வழியையும் தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் சோதனையில் இருக்கும்போது தேவனிடத்தில் அந்த வழியை தெரிந்து கொள்ளணும்னா ஆலோசனை கர்த்தரிடத்திலே நாம் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணும். அப்போது அந்த போக்குக்கான வழியை நமக்கு காண்பிக்க அவர் வல்லமை உள்ளவர். அதான் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் அதுக்கு மிஞ்சி நமக்கு அவர் சோதிக்க மாட்டார். தேவன் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல இல்லையா? பிசாசானவன் தான் நம்மளை சோதிக்கிறான். அதையும் நாம் உணரணும். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார், அவர் உபத்திரவப்பட்டார். அதனால் இன்னைக்கு சோதிக்கப்படுகிற நமக்கும் அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இல்லையா? அதை நாம் உணரணும். சங்கீதம் 73:26 சொல்கிறாரு, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். அதான் ஒரு தாவீது சொல்கிறார், என் மாம்சமும் இருதயமும் மாண்டு போனால் கூட தேவன் என்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம மாம்ச பலவீனம் ஆனாலும் சரி, நம்ம இருதயம் பலவீனமானாலும் சரி, கர்த்தர் இன்னைக்கு நமக்கு நம் கண்மலையும் நமக்கு பங்குமாய் அவர் இருக்கிறார். அதை நாம் விசுவாசிப்போம். இங்கே சங்கீதக்காரன் சங்கீதம் 27:1 சொல்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். அப்போ அவர் தான் நமக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வேத வசனம் தான் இன்னைக்கு நமக்கு வெளிச்சம் இல்லையா? நம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. நம்ம போகிற பாதைக்கான வழி அவருடைய வசனம் தான். அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். அதனால் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் நம்ம அஞ்ச வேண்டியதில்லை. தேவனே நமக்கு நம் ஜீவனின் பலனானார்னு இங்கே தாவீது சொல்லுகிறது போல் அவர் ஜீவனின் பலனாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி அவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி அவரே நம் கண்மலை, நம் ரட்சிப்பு, நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதனால் நாமும் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன்.